ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த நியூ இயர் விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தான், பட் நம்மளோட நியூ இயரில் இதுதான் ஃபர்ஸ்ட் விலாக் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே விஷிங் யூ அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் வந்து இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ காலையில் டிஃபனு கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாசி பருப்பு பாயசம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து என்னோடய ஸ்டைலில் பண்ணுறது அப்படியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காவெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வந்து ஒரு 5 விசிலுக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் போல் பாலும் தண்ணியும் கலந்த மாதிரி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்ல குழைவாக வேக வச்சதுக்கப்புறமா இந்த நெய் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்ல நெய்யில், அதே நெய்யில் வந்து பாசிப்பருப்பையும் கொட்டி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த நாட்டு சர்க்கரை தான் போட்டிருந்தேன். எனக்கிட்ட வந்து வெல்லம் இல்லை, அதனால் நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதையே வந்து இதில் வந்து நல்லா கலந்தாச்சு. ஸோ இதை நல்லா கிண்டி அந்த பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு திக்காக வந்ததுக்கப்புறமா சுகரு, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு வந்து நாட்டு சர்க்கரை அளவு நான் ஃபஸ்ட்டு போட்டதை வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியில் வந்து நாட்டு சர்க்கரையாகவே சேர்த்துக்கிட்டேன். பாகு மாதிரிலாம் கரைக்கலை. அதுக்கப்புறம் வந்து பச்சை பாலாகவே வந்து ஊற்றிட்டேன். ஒரு கிளாஸ் வந்து பால் ஊற்றிட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா சூப்பராக ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தது. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு இறக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமான அளவு தான் செஞ்சுருந்தேன். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் அதுவும் செஞ்சுருந்தேன். வருஷம் நியூ இயர்க்கெல்லாம் வந்து காலையில் டிஃபன்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மதியானம் வந்து நிறைய பொரியல், கூட்டு, அப்புறம் சாம்பார், ரசம், அப்பளம், மோர் அப்படின்னு ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வாட்டியும் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். சரி, அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த வாட்டி அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அதனால் மதியானம் இங்கே இல்லை, அம்மா வீட்டில் தான் சாப்பாடு. அண்ட் கிறிஸ்மஸ்க்கு வந்து நான்வெஜ்லாம் செய்யலை அப்படின்றதுனால சரி நியூ இயருக்கு செய்யட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அம்மா. சரி நானும் வரேன் அப்படின்றதுனால அங்கே வந்து நான்வெஜ் தான் சமைக்க போகிறாங்க. ஸோ காலையில் இன்றைக்கி வந்து தோசை மாவெல்லாம் இல்லை, அதனால் நான் ப்ரிப்பேரும் பண்ணலை. ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு இந்த வாரம் ஃபுல்லாக, அதனால் மாவெல்லாம் அரைக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் வந்து பூரியும் கிழங்கும் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுதான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாயசம்லாம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சதுனால அதெல்லாம் வந்து எந்தெந்த டப்பாவில் எடுத்து பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சாச்சு. சைட் பை சைட் வந்து இங்கே தேங்காய் சட்னிக்கு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூரி உருளைக்கிழங்குக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கும் மாவு வந்து கடைசியாக வந்து செஞ்சு வச்சுருந்தேன், அப்போ தான் பிசைஞ்சேன். அப்படியே பிசைஞ்சிட்டு நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், டக்குன்னு அப்படியே போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா புஃப்னு வரும். ரவெல்லாம் சேர்க்காமையே சூப்பராக வந்துடும். அதெல்லாம் வெந்துட்டுருக்க அந்த சைட் கேப்பில் வீடெல்லாமும் பெருக்கி எடுத்தாச்சு. வீட்டுக்கு கொண்டு போகிற திங்ஸ் மாத்திரம் எடுத்து சோஃபாவில் எடுத்து வச்சுட்டேன். சோஃபாவில் இருக்கிற அந்த குஷன்ஸ் எல்லாம் என்ன காணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மேகியும் மைலோவையும் இங்கே விட்டுட்டு தான் போகிறோம். அதனால் மேகி மைலோவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே சோஃபா செட்ஸ்லாம் எடுத்தாச்சு. அவனுங்க நம்ம கிளம்புற வரைக்கும் தான் அமைதியாக இருப்பாங்க. நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா வீடையே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து சோஃபா குஷன்ஸ் எல்லாம் எடுத்து ரூமில் போட்டாச்சு. ஸோ குளித்து ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பூரி தேய்ச்சிட்டு சுட சுட சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து எனக்கு புது ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் அயன் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி புது ட்ரெஸ் போடல. இதை ஆல்ரெடி ஒரு வாட்டி தான் வேர் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அம்மா அப்பா வாங்கி கொடுத்த இந்த புது ட்ரெஸ்ஸே இருந்துச்சு. சரி, அதையே அவங்க வந்து அயன் பண்ணி இன்றைக்கி காலையில் போட்டுக்கிட்டாங்க. இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் இந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே போயிட்டு திருப்பியும் ட்ரெஸ் மாற்றிடுவோம். வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸே மாற்றிடுவோம். ஏன்னா அங்கே வந்து நம்ம வேலை செய்வோம், ஃப்ரீயாக உட்கார முடியாது ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா. அதனால் அங்கே போயிட்டு நம்ம ரெகுலர்
வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸே மாற்றிடுவோம். இங்கே வந்து சுட சுட பூரியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து லேட்டாக நம்ம எப்போ பூரி பிசைய போகிறோமோ பூரி செய்ய போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வந்து பிசைஞ்சு வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சு வைக்கணும். நம்ம வந்து சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இலக்கமாக பிசையாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா சூப்பராக நல்ல புஃப்னு சூப்பராக வரும். அண்ட் இதுக்கு வந்து பூரி வந்து ரொம்ப தண்ணியாக வைக்காமல் எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கெலாம் நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு சாப்பிடுவோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ காலையில் வந்து சூப்பராக பூரி, அப்புறம் வந்து கிழங்கு, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து பருப்பு பாயசம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிறதுக்கே வந்து ஒரு 12:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால் அம்மா வந்து எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சு வச்சுருந்தாங்க. பிரியாணி மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மீன்லாம் வாங்கியிருந்தாங்கன்றதுனால நான் மீன் குழம்பு வீடியோலலாம் ஃபோனில் கேட்பாங்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நானும் திருப்பி கேட்பேன்ல, அப்போ வந்து நான் மீன் குழம்பு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு பயங்கர டெம்ப்டிங் ஆகும். அதனால் எனக்காக ஒரு 3 மீனை வந்து வறுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நான் கொண்டு வந்து அந்த பருப்பு பாயசத்தை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் மீன், முட்டை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. எனக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி செய்கிற டைமில் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அதுதான் என்னமோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வந்தோடனே கொஞ்சம் கிண்ணத்தில் போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பிரியாணிலாம் சாப்பிட்டு முடித்தோம். இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மா செஞ்சதுலேயே பெஸ்ட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அண்ட் எனக்கு வந்து மீன் அதோடு வச்சு சாப்பிட பிடிக்கல. அப்புறம் தனியாக ஈவினிங் வந்து அந்த மீனை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இந்த வாட்டி அந்த ஃபஸ்ட்டு மீலே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல டேஸ்டியான பிரியாணியோட ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி வந்து வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. பின்னாடி இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மத்தியானம் போல் தான் போயிருந்தாங்க. அண்ட் வாழை வந்து புதுசாக கொலை போட்டிருந்தது. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ காலில் காட்டினாங்க, பட் நேரில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மொட்டுலாம் வந்து நிறைய செடியில் வச்சுருக்கு. சில இடத்துல வந்து இந்த மல்லி மாதிரியே ஒரு பூ இருக்கும், நந்தியா வெட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பூவுக்கெல்லாம் நிறைய அழகழகாக மொட்டு வச்சுருந்தது. இதுதான் அந்த செடி, ரொம்ப சூப்பராக மொட்டு வச்சுருந்தது. அப்புறம் சுண்டக்காய் வந்து நிறைய மொட்டு வச்சுருந்தது, காய்க்க போகுது. சுண்டக்காய் வந்து இந்த பச்சை சுண்டைக்காயில் நான் அன்றைக்கி சட்னிலாம் பண்ணி காட்டியிருந்த பாருங்க, அது நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது தான். அதனால சூப்பராக இருந்தது. எந்த கெமிக்கலும் போடாமல் நம்ம வளர்க்குறோம் பாருங்கள், அதனால வந்து அது டேஸ்ட்டே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போலேயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து கொண்டு போகிற திங்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் போய் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அண்ட் மேகி மைலோவும் வந்து ஒரு சர்டன் ஹவர்ஸ் தான் நம்மளை காணாமல் இருப்பாங்க. அதனால் டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம காம்பவுண்டில் ஒட்டின மாதிரி வந்து ஒரு பூசணிக்காய் செடி வந்து சூப்பராக இந்த மாதிரி வளர்ந்து கொடி விட்டு அதில் ஒரு பூசணிக்காய் வச்சுருந்தது. அதையும் பார்த்துருந்தோம். வெளியில் வந்து வெளி மாடு வந்து அது மிதிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கோணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஈவினிங் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புனாலும் டிராஃபிக்கில் மாட்டி தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு நம்ம மத்தியானம் அம்மாவுக்கு செஞ்சிருந்த சிக்கன் கிரேவியே இருந்தது. அது அப்புறம் காலையில் செஞ்ச மசாலா சட்னி எல்லாமே மீதி இருந்தது. வந்து தோசை போட்டு டின்னர் வந்து பிக் பாஸ் பார்த்துட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்படி தான் எங்களோட நியூ இயர் போச்சு. See you all in another vlog. Take care and bye.